பஞ்சூர்லி தெய்வத்தின் கதை காட்டுப்பன்றி தெய்வமான மர்மம். துளுநாட்டின் கர்நாடகாவின் கடலோர பகுதி கிராமப்புறங்களில் ஆழமாக வேரூன்றிய நம்பிக்கைகளில் ஒன்று பூத கோலா. இது தெய்வ நிலையை அடைந்த ஆவிகளை வழிபடும் ஒரு கோலாகலமான நடன திருவிழா. இந்த பூத கோலாக்களில் மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் பரவலாக அறியப்பட்டதாகவும் விளங்கும் தெய்வமே பஞ்சூர்லி. பஞ்சூர்லி என்ற சொல்லுக்கு துளு மொழியில் காட்டுப்பன்றி என்று பொருள். ஒரு காட்டுப்பன்றி எப்படி தெய்வமாக வழிபடப்படுகிறது? இதன் பின்னணியில் கைலாசத்துடன் தொடர்புடைய ஒரு புராண கதை உள்ளது. கைலாசத்தில் ஒரு பன்றிக்குட்டி ஒரு முறை பார்வதி தேவி பூமியில் சஞ்சரித்துக் கொண்டிருந்த போது 5 பன்றிக் குட்டிகளை கொண்ட ஒரு கூட்டத்திலே ஒரு குட்டி மட்டும் அனாதையாகவும் தனியாகவும் நிற்பதை கண்டார். அண்ட சராசரத்தையே தன் பிள்ளைகளாக காணும் அன்னைக்கு அந்த பன்றிக் குட்டியின் மீது அளவற்ற கருணை உண்டானது. அவர் அந்த பன்றிக் குட்டியை தன்னுடன் கைலாசத்திற்கே அழைத்துச் சென்றார். அங்கே சிவனும் பார்வதியும் தங்கள் பிள்ளையான கணபதி முருகனைப் போலவே அந்த பன்றிக் குட்டியையும் அன்புடன் வளர்த்து வந்தனர். இயற்கையை மாற்ற முடியுமா? அந்த பன்றிக் குட்டி கைலாசத்தில் மகிழ்ச்சியாக வளர்ந்தது. ஆனால் அதன் இயற்கை குணத்தை மாற்ற முடியவில்லை. ஒரு பன்றியின் இயல்பே தன் கூரிய பற்களால் தந்தங்களால் மண்ணை கிண்டுவதும் பயிர்களை சேதப்படுத்துவதும் தான். அது கைலாசத்தின் தெய்வீக பூந்தோட்டங்களில் விளையாடத் தொடங்கியது. அதன் தந்தங்கள் வளர வளர அது தோட்டங்களில் உள்ள பயிர்களையும் செடி கொடிகளையும் கிண்டி சேதப்படுத்தியது. சிவனின் கோபமும் பார்வதியின் பாசமும் கைலாசத்தின் தெய்வீக சூழல் அந்த பன்றியின் இயற்கையான செயல்களால் பாழாவதை கண்ட சிவபெருமான் கடும் கோபம் கொண்டார். தன் சூளாயுதத்தால் அந்த பன்றியை கொல்ல முயன்றார். ஆனால் பார்வதி தேவி குறுக்கிட்டார். சுவாமி, அதை நான் என் பிள்ளையைப் போல் கருதி இங்கு கொண்டு வந்தேன். அதன் இயல்பே அதுதான். அதற்காக அதை கொல்ல வேண்டாம் என்று தடுத்தார். பூமியில் ஒரு புதிய தெய்வம் சிவபெருமான் சமாதானம் அடைந்தார். ஆனால் அந்த பன்றி கைலாசத்தில் இருப்பதற்கு அனுமதி மறுத்துவிட்டார். அதற்கு பதிலாக அவர் அந்த பன்றிக்கு ஒரு தெய்வீக கட்டளையையும் வரத்தையும் அளித்தார். நீ இங்கிருந்து பூமிக்கு செல். அங்கே மனிதர்களின் வயல் நிலங்களையும் பயிர்களையும் காக்கும் ஒரு தெய்வீக ஆவியாக, தெய்வமாக நீ விளங்குவாய். உன்னை பஞ்சூர்லி என்ற பெயரில் மக்கள் வழிபடுவார்கள். அவர்களையும் அவர்களின் விளைநிலங்களையும் பாதுகாப்பதே உன் பணி என்று ஆசிர்வதித்து கட்டளையிட்டார். பூத கோலாவும் பஞ்சூர்லி வழிபாடும் சிவபெருமானின் கட்டளைப்படி அந்த பன்றி பூமிக்கு வந்து பஞ்சூர்லி என்ற தெய்வீக ஆவியாக மாறியது. தன்னை நம்பும் மக்களின் பயிர்களையும் கால்நடைகளையும் குடும்பங்களையும் காக்கும் காவல் தெய்வமாக அது விளங்குகிறது. பிற்காலத்தில் இந்த பஞ்சூர்லி தெய்வத்தின் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு ஆக்ரோஷத்துடன் ஆடும் நடனமே பூத கோலா என்று அழைக்கப்படுகிறது. இதற்கென பிரத்யேகமாக பயிற்சி பெற்றவர்கள் மட்டுமே அந்த தெய்வீக ஆவியை தங்கள் உடலில் இறக்கி அருள்வாக்கு சொல்கிறார்கள். இன்றும் கர்நாடகாவின் பல பகுதிகளில் பஞ்சூர்லி தெய்வம் தங்களை காக்கும் முக்கிய காவல் தெய்வமாக கோடிக்கணக்கான மக்களால் வழிபடப்படுகிறது.